ஹalleluya! நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். இன்றைக்கு வெரி குட் மார்னிங் ஃபார் மீ. எனக்கு ஏன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில இந்த நாள் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற நாள். என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, பிப்ரவரி 29 நான் பிறந்தேன் 1952 வருஷத்துல. ஆனா நாளைக்கு மார்ச் 1 இன்றைக்கு தான் இந்த மாதத்தின் கடைசி நாள்னால என்னுடைய பிறந்த நாளையும் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளையும் நான் நினைத்து கொண்டு, ஒரு நபரை ஆண்டவர் தம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பயன்படுத்துவார் என்பது வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க, கேட்கிறீங்க. இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு இந்த சாட்சியும் இந்த வசனமும் ஒரு சவாலாக இருக்கும்படிக்கு செபித்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்பிக்கைக்குரியவரே, உமக்கு நன்றி அப்பா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று நிரூபிக்கிற என் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு வருஷத்தை எனக்கு நன்மையின் கிரீடமாய் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறேன். ஜீவன் உள்ளவரை உம்மை துதிப்பதற்கும் உம்மையே மகிமைப்படுத்துவதற்கும் உம் கிருபை எனக்கு தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இன்றைக்கு ஹாப்பி பர்த்டேஸை நினைவு கூற வேண்டாம்னு சொல்றாங்க. பர்த்டேஸை செலிப்ரேட் பண்றது வேற விஷயம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்காம எப்படி இருக்க முடியுங்க? தேவன் என் வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். உங்களில் அநேகருக்கு அநேக முறை நான் சொன்னது போல 1952 வருஷம் லீப் இயர் பிப்ரவரி 29 இப்பொழுது கர்நாடகாவில் இருக்கிற பல்லாரியில சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல்ல, அன்றைக்கு மட்டுமல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் இருந்து கொண்டிருக்கு. அங்கே நான் பிறக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய தகப்பன் அங்க இன்ஜினியரா வேலை பார்த்தாங்க. என் குழந்தை பருவம் மற்றும் வாலிபத்துல எங்க அப்பா ஒரு இன்ஜினியர்னால அநேக ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கும். அங்கே இருந்து ஆந்திர பிரதேசத்துல, அன்றைக்கு தெலுங்கானா இல்லை, அவர் நாகார்ஜுனா சாகர் என்ற ப்ராஜெக்ட்ல அவரு இன்ஜினியரா, சிவில் இன்ஜினியரா வேலை செய்துட்டு இருந்ததுனால அந்த வேலை நிமித்தம் ஊராக தெரிந்து கொண்டு அங்கே இருந்து அநேக இடங்களுக்கு, குண்டூர், நர்சராவுப்பேட்டை, இனிகொண்டா, ரெண்டுச்சிந்தலா, நகரிக்கெல்லோ, என்னுடைய சிறு பிராயத்துல ஆண்டவர் என்னை அங்க எல்லாம் தெரிய செய்தார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை அங்கெல்லாம் கொண்டு செல்ல உதவி செய்ததுக்காக அவரை துதிக்கிறேங்க. அதே போல் காரம்புடி, வினுக்கொண்டா, கடைசியில் அவர் வெஸ்ட் கோதாவரி, ஈஸ்ட் கோதாவரியில கூட ஒர்க் பண்ணாங்க. அங்கே பெத்தாபுரம்ல, காக்கிநாடாவில் காலேஜ் நான் படிக்கும்போது, பிஆர் காலேஜில் நான் படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அற்புதமா என்னை ரட்சித்து கொண்டார். அங்கே முதல் முறையாக ஆண்டவரை எங்க அப்பா அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அவர் விசுவாசத்தின் ஜெபத்தின் மூலமா என்ன கூட சில மாதங்களிலே ரட்சிப்புகளை நடத்தினாங்க. 1971 வருஷம் பிப்ரவரி 15 இதோ இப்போ போன பிப்ரவரி 15. ஆனா இது 71 வருஷத்துல நான் ரட்சிக்கப்பட்ட நாள். அது என் ஆவிக்குரிய பிறந்த நாள். அன்றைக்கு நான் மறுபடியும் பிறந்த நாள். நான் சரீர விதத்துல பிறந்தது 1952 அந்த வருஷத்துல பிப்ரவரி 29. என்னுடைய 18 வயது முடிந்து ஜஸ்ட் 19 இயர்ஸ்ல என்டர் ஆகும் முன்பு ஆண்டவர் என்னை ரட்சித்தார். என்னுடைய 19வது வருஷம், அதே வருஷம் 1971 பிப்ரவரி 15 நான் ரட்சிக்கப்பட்டேன். அதே போல 1971 வருஷத்துல ஜூலை 15 தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு அந்த காக்கிநாடாவில் இருந்து சென்னை பட்டணத்துக்கு தேவனுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பைபிள் காலேஜ்ல பைபிள் ட்ரைனிங் ஆவதற்கு, பிராக்டிக்கல் ட்ரைனிங் ஆவதற்கு நான் சென்னைக்கு வந்தேன். இதெல்லாம் கூட என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தோடு நடந்தது. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, வாக்குத்தத்தங்களை நம்புங்க.
எவ்வளவு அற்புதமா திரும்பி பார்த்தா தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறதோ அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறுது என்பது புரியுதுங்க. நான் மனம் திரும்பின பின்பு, ஆண்டவரே என்னை ஏன் பிறக்க வைத்தீங்க? என் பேர்ல உங்க திட்டம் என்ன? எதற்காக என்னை ரட்சித்தீங்க? உம்முடைய சித்தம் என்ன என் பேர்ல? என்னுடைய திட்டங்கள் வேறு, என் பேரண்ட்ஸ் எண்ணங்கள் வேறு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உம்முடைய சித்தத்தை தெரியப்படுத்துங்கன்னு நானு தேவ சமூகத்துல கொஞ்ச நாட்கள் காத்திருந்த போது, தேவன் எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் மூலம் தெளிவாக ஆண்டவர் பேசினார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்ப எனக்கு ஒன்னும் புரியலங்க. தீர்க்கதரிசினா என்ன? ஊழியம்னா என்ன? பாஸ்டர்னா ஒரு பையன் மாட்டிக்கிட்டு வீடுகள் தோறும் திரியணும், மைக் செட்டு போட்டு பேசணும். அன்றைக்கு அதான் ஊழியங்க. ஊர் ஊராக திரியணும், வீட்டிற்குள்ளே சென்று கைப்பிரதிகளை பகிரணும் என்று எனக்கு புரியாவிட்டாலும் தேவன் அழைத்து கொண்டார், என்னை பயன்படுத்தும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டார். இது அவருடைய சித்தம் என்று அறிந்த பின்பு நான் எதிர்த்து பேசாம அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து ஜூலை 15ஆம் தேதி 71ஆம் வருஷம் சென்னை வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நம்ம அனுதின தியானத்துல இருக்கோம். கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கு, நீங்க காத்திருக்க முடியாது. ஒவ்வொரு படியாக நான் பிறந்த நாளை 71 இன்றைக்கு வரைக்கும் நான் கவனித்து பார்க்கும்போது, இதோ 73 வருடங்கள் முடிந்து 74ஆம் வருஷத்துக்குள்ள நுழைந்திருக்கிறேன். என்னுடைய முதல் 20 அல்லது 18 வயது வரைக்கும் என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவங்களோட ஆடம்பரமாக ரொம்ப செல்லமாக நான் வளர்ந்தேன். அதன் பின்பு 10 வருஷம் பார்த்தா நான் கிட்டத்தட்ட சொல்லுகிறேன், அப்போ 19 அல்லது 20 30 வரைக்கும் நான் தேவ பிள்ளைங்க நடுவுல தேவ ஆலயத்துல இந்த சென்னை பட்டணத்துல எல்லா விதமான ஊழியங்களும் செய்து கொண்டு சென்னை வீதிகள்ல சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு வேதத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்க கற்றுக்கொண்டு 10 வருஷங்கள் தேவன் என்னை ஆயத்தப்படுத்தினாரு. அந்த 10 வருஷத்துல இன்னும் நீலகிரி ஊழியம், நீலகிரி ட்ரைப்ஸ் ஊழியங்கள் என்ற அநேகம் எனக்கு 30 வயதான பின்பு, அதாவது அடுத்து வருகிற வருஷங்களை பார்த்தா என்னுடைய 30ஆம் வயதிலிருந்து 40வது வயது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் எடுத்து ஆலோசனை செய்து அனலைஸ் பண்ணி பார்த்தா, என்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரு, திருமணம் செய்ய உதவி செய்தாரு, தெரு ஊழியத்தை எனக்கு கொடுத்தாரு, சுவிசேஷ ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்தாரு, கிராம ஊழியம் செய்ய உதவி செய்தார். அப்பவும் கூட என்னுடைய 30 வயது வந்த பிறகு கணவன் மனைவியா திருமணத்தின் பின்பு, ஆண்டவரே எங்க பட்சத்துல உங்களுடைய ஊழியம் என்ன, எங்க பட்சத்தில் உங்களுடைய சித்தம் திட்டம் என்னவென்று நாங்க கேட்டபோது, அவர் தெளிவாக ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மூலமா பேசினாரு. நீ அறியாத ஜனங்களை 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் நான் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திலே ஓடி வரும். என்னுடைய ஊழிய தொடக்கத்துல ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்க. நாங்க ஒரு சிறிய கிராமத்துல ஆரம்பிச்சோம், ஒரு சின்ன ஊழியமா ஆரம்பிச்சோம். ஆனா ஆண்டவர் சொன்னது போல, நீ அறியாத ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள், நீ அறியாத ஜனங்களை அழைப்பாய் என்று. இன்றைக்கு அப்படியே அது நிறைவேறுவது என்பது ஒரு விசேஷமான ஊழியத்தை செய்ய சொல்லி கொடுத்த ஏவுதலால தேவன் மேல ஆதாரப்பட்டு, ஒரு சர்ச் பில்டிங் இல்லாம, ஒரு சொந்த வீடு இல்லாம, ஒரு வாகனம் இல்லாவிட்டாலும் தேவனுடைய அழைப்பையும் வார்த்தையும் பிடித்து கொண்டு ஊழியத்தை தொடங்கின போது 10, 20, 30, 40 இயர்ஸ் வரைக்கும் எத்தனை இடங்கள்ல, எத்தனை விதங்கள்ல, எத்தனை வகையில சுவிசேஷத்தை அநேக சர்ச்சஸ்ல, அநேக யூத் மீட்டிங்ஸ்ல, அநேக விதத்துல பகிர்ந்து கொள்ள தேவன் என்னை பயன்படுத்தினாரு. என்னுடைய 40வது வயது வந்த பிறகு மினிஸ்ட்ரியில எக்ஸ்பான்ஷன் பார்க்கிறோம். முதலா ரேடியோ ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதன் விஷயத்துல கூட ஆண்டவர் கேட்டபோது, ரோமருக்கு எழுதின நிருபம், இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, என்னுடைய சாட்சி உங்களுக்கு
உதவாவிட்டாலும் தேவன் எப்படி படிப்படியாக வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 20-21. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். எத்தனை கிராமங்கள் தெரிந்தாலும் இன்னும் 60 லட்சம் கிராமங்கள் அன்றைக்கு இருந்தது. அதனால எவ்வளோ சுற்றி இன்னும் கிறிஸ்துவை அறியாதவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது என்று செவித்த போது அற்புதமா ரேடியோ ஊழியத்தை கொடுத்தாரு. ரேடியோ மூலமா, டிரான்சிஸ்டர் மூலமா. குறவர்கள், மலை மேல இருக்கிறவங்க, வீடுகள்ல இருக்கிறவங்க, இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு செல் இருக்கிறது போல இன்றைக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வைத்திருப்பாங்க. ஏன்னா செய்திகளை கேட்க மற்றும் அநேக ப்ரோக்ராம்ஸ் கேட்பதற்கு அன்றைக்கு கேட்க மட்டும்தான் முடியும். 20 இயர்ஸ் ரேடியோ ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தாரு. எனக்கு 50 இயர்ஸ் வரதுக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டு போயிடுறேன். 50 வயது வருகிற போது தேவன் எனக்கு டிவி ஊழியத்தை கொடுத்தாரு. டிவி விஷயத்துல கூட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 16-17 கூட வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இந்த டிவி ஊழியம் தொடங்கி கொஞ்சம் நிறுத்தும்படியானது. அதன் பணத்தை செலுத்த முடியாம இருந்தபோது தேவனிடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்டபோது, நீ செய்வதனால கிடையாது, உன்னை டிவியில பாக்குறவங்கள உன்னை போஷிக்கிறது இது என்னாலதான் ஆகும் என்று சொன்னார். முதல்ல என்ன டிவி ஊழியம் செய்ய சொல்றீங்களா என்று கேட்டபோது பின்னாடி இருக்கிற பின்பகுதி வசனத்துல, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். என்னுடைய வல்லமையை உன் மூலமாய் உலகத்துக்கு காட்டும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் நான் உன்னை நிலைநிறுத்தினேன். எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் பேசுறாருங்க. டிவி மூலமா எத்தனை ஊருங்க, எத்தனை பட்டணங்களுக்கு செல்லும் போது என்னுடைய 50வது வயதுல, அதாவது 50வது வயது வரைக்கும் நான் செய்த ஊழியம் யாருக்கும் தெரியாது. நான் பட்ட பிரயாசங்கள் யாருக்கும் தெரியாது. Once I came to TV, I was exposed. எல்லாருக்கும் தெரிகிற ஊழியம். அது மட்டுமல்ல, டிவி மூலமாய் நூக் அண்ட் கார்னர்ஸ், கிறிஸ்துவின் நாமத்தை அறியாத இடங்களுக்கு, வீடுகளுக்கு சுவிசேஷம் செல்வதன் மூலமா அநேகர் ஆண்டவர் அறிந்து கொண்டாங்க. என்னுடைய 60th இயர் வரும்போது தேவன் செய்த காரியத்தின் இந்த 40 வருடங்கள்ல என் வாழ்க்கையில, எனக்கு 60 வருடங்கள்னா அப்போதைக்கு நான் 40 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கேன். அந்த 40 வருட கால ஊழியத்தின் பலனை தேவன் காண்பித்தார். 126ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது போல கண்ணீரோடு கைப்பிடி விதையை எடுத்துக்கொண்டு விதைக்கிறவன் சந்தோஷமாய் அறுவடை செய்வான். எனக்கு 60 வருடங்கள் வரும்போது எழுப்புதல் கூட்டங்கள் வைக்க தொடங்கினோம். எங்கெங்கோ இருந்து கடற்கரை மணலத்தனையா ஜனங்க ரேடியோ டிவி மூலமா வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு பகுதிகளில் மீட்டிங்ஸ் வைக்கும்போது சுற்றுப்புற அநேக கிராமங்கள்ல இருந்து கூட்டம் கூட்டமாக வருவது, ஆண்டவர் அவங்களுக்கு செய்த நன்மைகளையும் அவங்க எவ்வளவு பலப்பட்டாங்க என்பதையும் அவங்க சொல்லும் போது, உண்மையுள்ள தேவனுங்க, சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வார்த்தை உண்மை என்று நான் அறிந்து கொண்டேன். அதுபோல என்னுடைய 70வது வயது வந்த பிறகு ஆஃப்டர் 60 உங்களில் அநேகருக்கு தெரிந்த ஊழியம் இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு தொடங்கப்பட்ட அல்லது 2019 பிற்பாடு செய்கிற ஊழியத்தின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு, ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் என்றும் குட் நைட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லுவதற்கும், நாளெல்லாம் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு பல விதத்துல உங்களுக்கு போதிப்பதற்கும், மீடியா மூலமா, டிவி மூலமா, மீட்டிங்ஸ் மூலமா, லைவ் சர்வீசஸ் மூலமா, இன்றைக்கு பத்திரிகை ஊழியம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரேடியோ ஊழியம் மட்டும் நிறுத்தப்பட்டது. ஏன்னா அந்த சேனல்ஸ், அந்த ஸ்டேஷன்ஸ், அந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணதால. பட் டிவி ஊழியத்துல இன்றைக்கு ஒரு லாங்குவேஜ்ல தொடங்கி 6 மொழிகள்ல டிவி ஊழியம் நடந்து கொண்டிருக்கு.
தேவனுடைய கிருபையால என்னை இவ்வளவாய் ஒரு 18-19 வயது வாலிபனாக பிடித்து கொண்ட என்னை இந்த 73 வயதுல கூட அவருடைய கிருபையை கொடுத்து புதிய வல்லமைய புதிய பலனை அவ்வப்போது கொடுத்து முன்னுக்கு நடத்தி கொண்டிருக்கிறாரு. மனுஷனின் ஆயுசு 70 வருஷங்கள், பலத்தின் மிகுதியால் 80 வருஷங்கள். அவ்வப்போது நான் நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு, இன்னும் 5 வருஷம் தானா, பின்னாடி இருந்த இத்தனை வருஷங்கள் இல்ல, இன்னும் எத்தனை ஒரு 5-6 வருஷங்கள் தானா, நான் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் அதிகமா செய்யணும், இன்னும் நிறைவா செய்யணும். நீங்க ஒப்பு கொடுத்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாம இந்த பூமியை நான் விட்டு போக கூடாது ஆண்டவரே. உம்முடைய வேலை முடிந்தது என்று நீர் இந்த உலகத்திற்குள் வந்து உம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின உம்மை போல உம் ரத்தத்தால் வாங்கப்பட்ட நான் என் வாழ்நாள் எல்லாம் உமக்காக வாழணும்னு, உயிரோடு இருக்கிற வரைக்கும் உமக்காக வாழணும்னு ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன்னு நான் செபிக்கிறேன். இந்த பிறந்த நாள் கிட்ட வருதுன்னு சொன்னா இந்த உலகத்துல நம்முடைய ஆயுள், நமக்கு கொடுக்கப்பட்ட வருஷங்கள் கரைந்து போயிட்டு இருக்குன்னு மறக்காம, இது ஒரு செலிப்ரேஷன் போல அல்லாம இது ரொம்ப மற்றவர்களுக்கு ஏவுதலையும் எச்சரிக்கையும் கொடுப்பதற்கு நம் பட்சத்துல தேவனுடைய திட்டங்களை அறியவும் ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் என்று நான் விசுவாசித்து இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரிடத்துல இன்னும் அநேக வாக்குத்தத்தங்களை கேட்கிறேன். 74வது வயதுக்குள்ள பிரவேசிக்கிற எனக்காக நீங்க ஜெபிங்க. வயதினால வருகிற பலவீனங்களால எங்கேயும் தேவனுடைய ஊழியம் ஸ்லோ ஆகாம நின்று போகாம தேவனுடைய கிருபையில கடைசி வரைக்கும் புதிய பலத்தோடு அவருக்காக வாழும்படிக்கு உங்களுடைய அனுதின ஜெபத்துல என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க. வாலிபர்களே, உங்க வாழ்க்கையை தேவனின் கைகள்ல கொடுங்க. எத்தனை பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்களோ ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தாதான் அது உங்களுக்கு புரியுங்க. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உலகத்துல பெரியவங்கள ஆகணும்னு எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும், எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும், ஆத்மாக்களை சம்பாதிக்கிற பாக்கியம், தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவங்களா இருக்கிற கிருபை உங்க பிள்ளைங்களுக்கு வேணும்னா உங்க பிள்ளைங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்களை தேவ பயத்துல வளருங்க. உங்க பிள்ளைகளுக்கு வாலிப வயதுல நுகத்தை சுமக்க கற்றுக் கொடுங்க. தேவன் எனக்கு கொடுத்த 3 பிள்ளைங்க, என்னால முடிந்தவரை அப்படியாக வளர்ப்பதற்கு, அவருடைய ஊழியத்துல நிற்க வைக்கவும், அவருடைய ஊழியத்துல அவங்க நிற்பதை பார்த்து சந்தோஷப்படவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறாரு. எனக்காகவும் என் மனைவிக்காகவும், அப்படியே என் 3 குமாரர்களின் குடும்பத்துக்காகவும், என் 10 பேர் பிள்ளைகளுக்காகவும் ஜெபத்துல நினைத்துக்கோங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஒரு நாள் விசேஷமாக எனக்காக நீங்க ஜெபிக்கும்படிக்கு அன்போட கேட்டுக்கொள்றேன். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எதற்கும் உதவாத நிலையில வாலிபத்துல நான் தெரிந்து கொண்டிருந்த போது உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி என் தாயின் கருவிலேயே நீர் எனக்காக வைத்திருந்த எண்ணங்களாலே என்னை பிடித்து கொண்டு, என்னை ரட்சித்து, என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, உம்முடைய ஊழியத்துல பயன்படுத்தி கொண்டு உங்க சித்தத்தின்படி வாழ உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்ற ஆண்டவரே, உம்முடைய பெரிய திட்டங்களை உம் வார்த்தையின்படியே நீர் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நீர் நிரூபிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஊழிய அழைப்புக்கு அழைப்பிருந்தும் தேவ ஊழியத்துக்கு வராம பின்வாங்குகிற ஒவ்வொரு வாலிபரோடும் இன்றைக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. தேவனின் ஊழியம் செய்தா எனக்கு என்ன வரும் என்கிற ஆலோசனை இல்லாம தேவனுடைய ஊழியம் செய்வது பாக்கியம் என்று, இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் பலன்களை பார்க்க முடியும் என்று அறிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபனும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யும்படிக்கு, பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை உமக்கு கொடுக்கும்படிக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் உம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும் என்று ஒரு தீர்மானம் செய்ய உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இன்றைக்கும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிங்க. இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா அந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அது போல உங்க ஜெப விண்ணப்பங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க எந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எனக்காகவும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்கள் அனைவரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.